ஆண்டவரே இந்த யோபு ரொம்ப நல்லவன்லாம் இல்லை. எப்படி சொல்ற ஆண்டவர் கேட்குற? எப்படி சொல்ற? இவன் ரொம்ப நல்லவன் இல்லை, இவன் மாறிடுவான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் யார் என்ற சாட்சி ஆண்டவரே கொடுக்கிறார். அவன் உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவன் நீதிமான், அவன் நல்ல, இவ்வளவு சாட்சிகளை தேவனே கொடுக்கிறாரு. இந்த பாருங்க, இந்த யோபு இவ்வளவு உத்தமனா இருக்கான்ல, இவ்வளவு உண்மையா வாழ்றால, இதை எப்படி உலகத்துக்கு கொண்டு வர்றது? இது எப்படி உலகத்துக்கு அறிவிக்கிறது? வேதத்துல எப்படி எழுதுறது? ஒரு மனுஷன் உத்தமனாய் வாழ்ந்தான்னா எப்போ வாழ்ந்தான், எங்க வாழ்ந்தான், எந்த சூழ்நிலையில வாழ்ந்தான், தன் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளை அவன் மேற்கொண்டு வாழ்ந்தான், அப்பதான் அவன் உத்தமனாய் விளங்க முடியும். அப்பதான் இந்த உலகத்திற்கு அவனை காண்பிக்க முடியும். பாருங்க, இந்த யோபுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியா இருக்கணும். இந்த யோபுடைய வாழ்க்கை அநேகருக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்னா இந்த யோபுடைய வாழ்க்கையை தேவன் உலகத்துடைய வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும், வேதத்துல கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரு நல்ல தருணத்தை தேவன் எதிர்பார்த்தார். இதற்கு தான் கிடைச்சா சாத்தான் ஒரு நாள் வந்தான். அவன் சொன்னா, இவன் உம்மை மறுதலிப்பான், அப்படி உத்தமத்தை விட்டு இவன் விலகுவான், அப்படி உத்தமத்தை விட்டு இவன் விலகுவான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் உத்தமத்தை எப்படி இருக்கிறான்? உறுதியா நிக்கிறான், அசைக்கவே முடியலப்பா. நீ என்னை ஏவின போதிலும், நீ என்னை ஏவின பாரு. இந்த சாட்சியை யார் சொன்னது? மனுஷன் சொன்னானா? யார் சொன்னது? கர்த்தர் சொல்லுகிறார். அவன் யார் தெரியுமா? முகாந்திரம் இல்லாமல்லாம், காரணமே இல்லை, காரணமே இல்லாம அவன் நிர்மூலமாக்கும்படி என்னை ஏவின போதிலும் அவன் தன் உத்தமத்தை விட்டு விலகவே இல்லை. தன் உத்தமத்தில் எப்படி நிற்கிறான்? யார் வரட்டும், யார் வரட்டும், நஷ்டம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், போராட்டம் வரட்டும், உறவுகள் வரட்டும், அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடினாரு, கடல் அளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே, அல்லேலூயா. 1000 கடல் அளவு சொந்தங்கள் வரட்டும், வானளவு பிரிவினர் இருக்கிறது, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உத்தமத்திலே உறுதியாய் நிற்க கூடாதபடி என்ன நாளும் வரட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், கண்ணீர் வரட்டும், வேதனை வரட்டும், துன்பம் வரட்டும், ஆண்டவர் சொன்னார், முகாந்திரமே இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் உத்தமத்தில் இன்னும் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறான். அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. இந்த சாட்சியை பெறுவது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். இந்த சாட்சியை அவன் பெற்றது உண்மைதான். இதை தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வந்தார், இந்த உலகத்திற்கு யோபுவை கொண்டு வந்தார், வேதத்திலே தேவன் எழுதி வைத்தார். ஏன் தெரியுமா? இந்த உலகம் அறியட்டும், உலகம் அறியட்டும் ஒரு மனுஷன் தன் உத்தமத்திலே எவ்வளவு 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 உறுதியாக இருந்தார் என்று சொல்லி உலகம் அறியட்டும். அல்லேலூயா. இதை போல நீயும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் எழுதி வைத்தார். ஆமென். அல்லேலூயா.